தமிழ்நாடு அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஊராட்சி செயலர்கள் தூத்துக்குடி தபால் நிலையத்திலிருந்து அரசுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி செயலர்களை தமிழ்நாடு அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக தமிழக அரசுக்கு 40,000 கடிதம் அனுப்பும் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன்படி தூத்துக்குடி தலைமை தபால் நிலையம் முன்பு அரசுக்கு கடிதம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் கற்குவேல் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர்கள் கருப்பசாமி, மாவட்ட பொருளாளர் சங்கரலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். பின்னர் தூத்துக்குடி மாவட்ட ஊராட்சி செயலாளர்கள் சங்கம் சார்பில் ஊராட்சி செயலர்களை தமிழ்நாடு அரசு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 1500 கடிதங்கள் தமிழக அரசுக்கு அனுப்பப்பட்டன. இதில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கணேசன், மாநில செயற்குழு உறுப்பினர் இசக்கிமுத்து, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பால்ராஜ், ஒன்றிய நிர்வாகிகள் இசக்கிமுத்து, மாரிக்கனி, சண்முகராஜ், சுரேஷ், கார்த்திகேயன், வெங்கடேசன், சோமு, காசிராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய 12,525 கிராம ஊராட்சி செயலாளர்கள் கடந்த 2018ஆம் ஆண்டு காலமுறை ஊதியத்திற்கு கொண்டுவரப்பட்டு சுமார் 6 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இன்று வரை அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய பிற பணியாளர்களுக்கான எந்த சலுகைகளும் ஊராட்சி செயலாளர்களுக்கு அரசால் வழங்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக ஊராட்சி செயலாளர்கள் ஓய்வு பெறும்போது அவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் எதுவுமே கிடைப்பதில்லை. இதனால் தமிழ்நாடு ஊராட்சி சங்கத்தின் மாநில பொதுக்குழு கூட்ட முடிவின்படி தமிழ்நாடு கிராம ஊராட்சியில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலர்களை ஓய்வூதிய திட்டத்தில் இணைக்க கோரி ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி 3 கட்ட போராட்டங்கள் அறிவிக்கப்பட்டு கடந்த 21/8/2024ஆம் ஆண்டு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு 2ஆம் கட்ட போராட்டமாக தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம ஊராட்சிகளில் பணியாற்றக்கூடிய ஊராட்சி செயலாளர்கள் ஒற்றை கோரிக்கைகள் அடங்கிய சுமார் 40,000 கோரிக்கை மனுக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசு துறை பிற அலுவலக பெருமக்களுக்கும் அனுப்பும் விதமாக இன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஒற்றை கோரிக்கைக்கான கடிதங்களை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் 3ஆம் கட்ட போராட்டமாக எதிர்வரும் 27/9/2024 அன்று சென்னை ஊரகவளைத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முன்பு மிகப்பெரிய பெருந்தல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஒற்றை கோரிக்கையை நிறைவேறும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வி. வேல்முருகன், மாநில பொதுச் செயலாளர், தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம்.